ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு க்யூட்டான ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கரமாக வந்து ஈவினிங் டைமில் பசிச்சிச்சு. நான் யூஸ்வலி டின்னர் வந்து சீக்கிரமாகவே எடுத்துப்பேன். ஸோ இந்த ரெசிபி வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. ஸோ அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் போட்டுக்கணும். ஆனியன் அதுக்கப்புறம் நம்ம யூஷுவல் ப்ரொசீஜர் தான். அது கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா வந்துட்டு சால்ட் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சால்ட் போட்டு நல்லா வந்துட்டு நான் ஸ்டிர் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் வந்து மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டஃப் டைம் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்களுக்கு போர் அடிச்சது, இல்லை உங்களுக்கு பசிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து குக்கிங் வந்து ட்ரை பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோவும் வந்துட்டு ஃப்ரை பண்ணணும் நல்லா. அண்ட் ஆனியன் அண்ட் டொமேட்டோ ரெண்டுமே வந்து இன்னும் பொடியாக நான் வந்து நீங்கள் நறுக்கி போட்டாலுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் இந்த அளவுக்கு மீடியமாக நறுக்கினாலும் ஓகே. பட் உங்களோட கன்வீனியன்ட் தான். உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கணும் சாப்பிடும் போது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ ஆனியன் எப்போவுமே வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து டொமேட்டோ போட்டுக்கோங்க. அண்ட் இது ரெண்டும் தான் வந்து கீ இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா. ஸோ உங்கள் வீட்டில் வந்து என்னென்னலாம் மசாலாஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் வந்துட்டு நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா தந்தூரி மசாலா, சிக்கன் தந்தூரி மசாலா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கரம் மசாலா வந்து பிடிக்கும் எனக்கு. எல்லாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா என்னோடய டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கா லால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், காஷ்மீரி சில்லி பவுடர். அது வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் ஆக்சுவலி அன்றைக்கி நிறையாவே போட்டுட்டேன் பை மிஸ்டேக். பட் இட்ஸ் ஓகே. கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வெளியில். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வந்துட்டு ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர். ஸோ கொரியாண்டர் பவுடரும் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு இன்னும் நல்லா நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அண்ட் இதே மாதிரி டெய்லியும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பின்விளைவுகள் நம்ம வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை இட்லி நீங்கள் வந்து சாப்பிடுவீங்க அப்படின்றத பொறுத்து தான். எனக்கு வந்து நான் யூஸ்வலாகவே 2க்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஸோ நான் வந்து 2 பார்ட்டிஷனாக நான் வந்துட்டு பிரிச்சுட்டேன். ஒரு பார்ட்டிஷனை வந்து 2ஆக பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு 4 வேணால் 4 வந்து நீங்கள் பிரிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் டொமேட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம டெய்லியும் பண்ணுறதுக்கு நமக்கு பொறுமையும் இருக்காது. பட் ஆனால் குயிக்காக முடிஞ்சிடும். பட் கொஞ்சம் என்ன சொல்கிறது, டெய்லி நம்மளால் வந்து சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி திகட்டிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மேலே அப்படியே வந்து தோசை மாவு வந்து ஒரு க்ளவுட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்துட்டு என்னதான் வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் கொண்டு வரணும்னு நினச்சாவே வந்துட்டு அது ஒரு க்ளவுடாக அதுவே வந்து ஃபார்ம் ஆகிக்கும். பட் தட்ஸ் ஓகே. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தோசை மாவு வந்து ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு லிட்டு வச்சு மூடிட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வந்துட்டு குக் பண்ண விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து தோசை கடாயே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த லிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா அழகாக வந்து உப்பி வரும் அது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கீ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட்டாக வரும். அண்ட் அந்த ஒரு கீயோட அரோமாவே வந்து சூப்பராக இருக்கும். அந்த எண்ட் ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் டச்சுக்காக நான் வந்து இட்லி பொடி இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் அப்படியே மேலே வந்து இந்த மழைச்சாரல் மாதிரி தூவணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் வந்து தூவிக்கிட்டேன். நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா. இது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து ரோஸ்ட்டாக அழகான ஒரு அவுட்புட் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அகெயின் நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் எடுத்து இன்னொரு வாட்டி வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரும். எடுக்கிறதுக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். சில இதில் வந்து புட்டு கூட போகலாம். பட் வந்து இட்ஸ் ஓகே. நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஸோ அப்படியே ப்ரெசன்டபுளாக சாப்பிட்ணும் அப்படின்லாம் வந்து இல்லையா? ஸோ அழகாக தான் வரும் ஓரளவுக்கு. சம்டைம்ஸ் அது
கொஞ்சம் அப்படி ஆகலாம். அதுக்கப்புறம் நம்மளே இப்படி வந்து செட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி. எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக பிடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த மாதிரி தீஞ்ச மாதிரி இருக்குது. பட் ட்ரஸ்ட் மீ, இதோட டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 2 பாட்டில்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு போங்க. இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. சீரியஸ்லி என்னோடய ஃபேவரட்டான விஷயம். மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நான் அதை வந்து ட்ரை பண்ணுவேன். நான் ஏன் வந்து 2 லிட்டர் ஆஃப் பாட்டில் வந்து நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, நல்லா வந்து ஜீரணமாகும். பிகாஸ் நம்ம ரொம்ப ஸ்பைஸியாக வந்து எடுத்துக்கிறோம் அது டின்னரில் அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து கூல் பண்ணுறதுக்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா. நாங்கள் எல்லாமே சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.